வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கதம்ப சாதம். கதம்ப சாதம்ன்றது பெருமாள் கோவிலெல்லாம் பண்ணுற ஒரு இது தான். இன்றைக்கி போனாலும் எல்லா கோவில்லையுமே பெருமாளுக்கு ஒரு நைவேத்தியம் கதம்ப சாதம் இருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் கதம்ப சாதமும் பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். நான் ஜென்ரலாக கதம்ப சாதத்துக்கு பேர் போனது உப்பிலியப்பன் கோவில் தான். உப்பிலியப்பன் கோவிலில் இதில் உப்பே போடாமல் பண்ணுவாள். அதை நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னா அதில் உப்பு இல்லைங்கிற அந்த உணர்வே இருக்காது. அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி உப்பெல்லாம் சேர்த்து தான் பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கதம்ப சாதத்துக்கு வேணுங்கிற பொடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். வெந்தயம் அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன். மிளகா வத்தல் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. இந்த கதம்ப சாதம் ஃபுல்லாகவே நிறைய நல்லெண்ணெய் தான் இதோட இதுவே. நல்லெண்ணெயை விட்டு இப்போ தான் வறுக்கிறேன். தெரியறது நான்ஸ்டிக்கில் கரண்டியால் வறுக்கிறேன் தப்புன்னு. பட் உடன் ஸ்டிக் கையில் கிடைக்கல டக்குன்னு. பட் அதில் படாத மாதிரி வறுத்துறேன். யார் யூஸ் பண்ணாலும் உடன் ஸ்டிக்கே பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நல்ல சிறக்க வறுத்தாச்சு. இதை வறுத்துன்னு வரலாம். ஆனால் இதுக்கு தேங்காவை வறுத்துட்டு சாதத்துக்கு மேலே போடணும். அதை நான் வறுத்து எடுத்துடுறேன். உங்கள் சௌரியம் இதெல்லாம் நான் ஒரு 2-3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் தேங்காய். இதை பொடி பண்ண வேண்டாம், அப்படியே அந்த கதம்ப சாத்தில் மேலே போடணும். நம்ம இப்போ இதை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இதில் நான் என்னெல்லாம் காய் எடுத்திருக்கேன்னா பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், வாழைக்காய், கேரட் சும்மா ஜஸ்ட்டு அந்த நாள்லலாம் இதெல்லாம் கிடைக்காது. அதாவது சொல்லணும்னா கோவிலில் கேரட்டில் இங்கிலீஷ் கறிகா யூஸ் பண்ண மாட்டா. நம்ம கேரட், குடமிளகா இதெல்லாம் நம்மளோட சௌரியம், நம்ம எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ்அப்பில் காமிச்ச புளியை நான் கெட்டியாக கரைச்சி எடுத்துருக்கேன். கறிகா வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுருலாம். மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, இந்த கறிகாக்கு மட்டும் நம்ம இப்போ உப்பு போடுறோம். அப்புறம் சாதம் போட்டப்புறம் அதுக்கு தேவையானது போடலாம். நல்லா வேகட்டும். ஜஸ்ட் ப்ரெஷர்லாம் போட வேண்டாம், மூடி அப்படியே வைக்கிறேன், அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். கறிகாலாம் நல்லா வெந்தாச்சு. இதில் என்னென்னா வேக வச்சுருக்கேன் இந்த சனா. முன்னாடியே ஒரு கை சனா போடலாம். நிலக்கடலை அதே மாதிரி ஒரு கை.
வேக வச்சது தான் இதெல்லாம். முன்னாடியே ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். முச்சை இதெல்லாம் ஆப்ஷனல்னு, என்ன இருக்கோ உங்கள் கையில் அது போட்டுன்னா போதும். இப்போ 1 கப்பு நம்ம சாதம் அரிசி எடுத்து சாதமாக்கினோன்னா அரை கப்பு கிட்ட பருப்பு, துவரம் பருப்பு எடுத்து அதை கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா மசிய வேக விட்டுக்கோங்க. அதை இதில் கலக்க போகிறோம். வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பொடியை இதில் போட்டுடலாம். இப்போது இதில் சாதத்தை ஆட் பண்ணலாம். இந்த கதம்ப சாத்தை வந்து நவராத்திரியில் கூட அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவாள். தினம் ஒரு கலந்த சாதம் அம்பாளுக்கு நைவேத்தியம் இருக்குது இல்லையா, அதில் இந்த கதம்ப சாதமும் ஒரு நாள் கலந்த சாதமாக பண்ணுவாள். இதுக்கு வந்து இப்போது அரிசி போட்டதுக்கு, அதாவது சாதத்தை போட்டதுக்கப்புறம் இன்னும் உப்பு போடல, அதை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் மூடி கொதிக்க விடுங்க. இன்னும் ஜோராக எடுத்து ஒரே 1 ஸ்பூன் நெய் விடுறேன் இதில். இது வாசனைக்கு. கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ தான் இதோட ஹைலைட்டே இருக்குது. இதுக்கு என்னன்னு கேட்டேன்னா, சுண்டைக்காய் வறுத்து போடணும் இந்த கதம்ப சாத்துக்கு. அதுதான் அதோட வாசனையே. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம். எனக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய போடுறேன். அட்லீஸ்ட் வாசனைக்கு வேணுங்கிற அளவுக்காவது ஒரு அரை ஸ்பூனாவது போடுங்க. இதையும் நல்லெண்ணெய் விட்டு தான் வறுக்கிறேன். எப்பயுமே சுண்டைக்காய், மணத்தக்காளி வத்தல் இதெல்லாத்தையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்க. பிகாஸ் அது கருப்பானாதான் அதில் இருக்கிற இந்த கசப்பு தன்மை உங்களுக்கு தெரியாத இருக்கும். பாதி வறுத்துட்டு போட்டேன்னா நிச்சயமாக கசக்கும். அதனால் எங்களுக்கு பிடிக்கலன்னு தூக்கி வைப்பேன். இதிலெல்லாம் அவ்வளோ நல்ல ஒரு பெனிஃபிஷ் இருக்குது, மெடிசினல் வேல்யூஸ் அண்ணா வறுபட்டுட்டு. ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, எல்லாம் போட்டாச்சு. கடைசியாக வறுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காயை இதில் போட்டுடலாம். வா, ஜம்முன்னு இருக்க வாசனை. நீங்களாம் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு. இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி. ரெடி ஆயிடுச்சு. இதுவும் மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு பண்ணுற நைவேத்தியம் தான். கண்டிப்பாக பண்ணுங்க. பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.